Welcome to this concept explainer brought to you by CBSE's core lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம வேவ் ஆப்டிக்ஸ் யூனிட்ல இருந்து போலரைசேஷன் டாபிக் எக்ஸாம்க்கு A to Z எக்தம் ஆணி அடிச்ச மாதிரி தெளிவா புரிஞ்சுக்க போறோம். அச்சா, நீங்க எப்படா யோசிச்சிருக்கீங்களா? சில சன்கிளாசஸ் போட்டா தண்ணியில இல்லனா ரோட்ல அடிக்கிற அந்த கிளேர், கண்ண கூச வைக்கிற வெளிச்சம், அது மட்டும் எப்படி மாயமா மறையுது? ஆனா மத்த பொருள்கள் எல்லாம் நல்லா தெரியுது. ஆமாமா, எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. அது எப்படி அந்த கிளேரை மட்டும் செலக்ட் பண்ணி பிளாக் பண்ணுது, மத்த லைட்டை மட்டும் எப்படி விடுது? எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க இருக்கிற மேஜிக். அது மட்டும் இல்ல, நாம 3D சினிமா பார்க்கும்போது ஒரு கண்ணாடி போடுறோம்ல, ஆமா, அது எப்படி ஒரு ஃபிளாட் ஸ்கிரீன்ல இருக்கிற படத்துக்கு ஒரு டெப்த் கொடுக்குது? இது எல்லாத்துக்கும், ஏன் நம்ம போன் டிவியோட LCD ஸ்கிரீன் வேலை செய்யறதுக்கு கூட காரணம் இந்த போலரைசேஷன் தான். அப்படியா? ஆமா, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல போலரைசேஷன்னா என்னன்னு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். லைட்டுங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது ஒரு அலைன்னு நமக்கு தெரியும். தெரியும். அன்போலரைஸ்ட் லைட்ல அந்த அலையோட வைப்ரேஷன்ஸ் அது போற திசைக்கு பெர்பெண்டிகுலரா எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். மேல, கீழே, சைட்வேஸ், டயகனலி எல்லா பக்கமும். ஓகே, ரேண்டமா எல்லா பக்கமும். கரெக்ட். போலரைசேஷன்ங்கிறது இந்த எல்லா வைப்ரேஷன்ஸையும் தடுத்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற வைப்ரேஷனை மட்டும் அனுமதிக்கிற ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ், அவ்வளவுதான். இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி இருக்கு. ஒரு நீளமான கயிறு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு முனையை நீங்க புடிச்சுக்கிட்டு அப் அண்ட் டவுனா ஆட்டுறீங்கன்னு வச்சுப்போம். சரி. இப்போ கயிறுல ஒரு வெர்டிக்கல் வேவ் போகும். இந்த கயிறுக்கு நடுவுல ஒரு வேலி, யானி ஒரு ஃபென்ஸ் இருக்கு. அதுல ஒரு வெர்டிக்கல் ஸ்லிட், அதாவது நீளமான ஓட்டம் மட்டும் இருக்கு. அந்த வேவ் என்ன ஆகும்? வேவும் வெர்டிகலா ஆடுது, ஸ்லிட்டும் வெர்டிகலா இருக்கு. சோ அது ஈஸியா அந்த பக்கம் பாஸ் ஆயிடும். பெர்ஃபெக்ட். இப்போ அதே கயிறை அப் அண்ட் டவுனா ஆட்டாம சைட் டு சைடு, அதாவது ஹாரிசான்டலா ஆட்டுறீங்க. இப்போ என்ன ஆகும்? இப்போ வேவ் ஹாரிசான்டல், ஆனா ஸ்லிட் வெர்டிகலா இருக்கு. அதுல மாட்டிக்கும், பிளாக் ஆயிடும், அந்த பக்கம் போகாது. எக்ஸாக்ட்லி. இந்த ஃபென்ஸ் ஸ்லிட் மாதிரி வேலை செய்யறது தான் ஒரு போலரைசர். சில பேர் இத போலராய்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அந்த ஃபென்ஸ் தான் போலரைசர். ஆமா. சாதாரண பல்புல இருந்து வர்ற அன்போலரைஸ்ட் லைட் நம்ம கயிறை எல்லா திசையிலையும் ஆட்டுற மாதிரி. அந்த லைட்டை ஒரு போலரைசர் வழியா அனுப்பும்போது அது ஒரே ஒரு திசையில இருக்கிற வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் அனுமதிக்கும். அப்போ வெளியே வர்ற லைட்டுக்கு பேரு? அதுக்கு பேரு தான் போலரைஸ்ட் லைட். இந்த ஒரு விஷயம்தான் லைட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சந்தேகமே இல்லாம ப்ரூவ் பண்ணுது. அது எப்படி? ஏன்னா சவுண்ட் மாதிரி லாங்கிடியூட்னல் வேவ்ஸை இப்படி போலரைஸ் பண்ண முடியாது. அதுக்கு இந்த சைட் டு சைட் வைப்ரேஷன் கிடையாது. ஓ, இப்போ கிளியர். சரி, இப்போ இந்த மென்டல் பிக்சர் நம்மகிட்ட இருக்கு. NCERT புக்ல இத பத்தி எக்ஸாம்க்கு எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்போலரைஸ்ட் லைட், போலரைட் அண்ட் மாலிசஸ் லா பத்தின டெஃபினிஷனை கொஞ்சம் படிங்க. சரி. Reads from NCERT section 10.7. Thus, if an unpolarized light wave is incident on such a Polaroid, then the light wave will get linearly polarized with the electric vector oscillating along a direction perpendicular to the aligned molecules. This direction is known as the pass axis of the Polaroid. இதுல வர எலக்ட்ரிக் வெக்டர், பாஸ் ஆக்சஸ் மாதிரியான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. நம்ம கயிறு அனாலஜி கூட இதை எப்படி கனெக்ட் பண்றது? நல்ல கேள்வி. எலக்ட்ரிக் வெக்டர்ங்கிறது லைட் வேவோட வைப்ரேஷன் டைரக்ஷனுக்கு பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற ஃபார்மல் நேம், அவ்வளவுதான். ஓ, நம்ம கயிறு ஆடுற டைரக்ஷன். எக்ஸாக்ட்லி. நம்ம கயிறு எந்த டைரக்ஷன்ல ஆடுதோ அதுதான் எலக்ட்ரிக் வெக்டரோட டைரக்ஷன். பாஸ் ஆக்சிஸ்ங்கிறது நம்ம ஃபென்ஸ் அனாலஜில பார்த்தோமே, அந்த வெர்டிக்கல் ஸ்லிட், அந்த ஓட்டை. ஆமா, அந்த ஓட்டையோட டைரக்ஷன் தான். அந்த ஆக்சிஸ் டைரக்ஷன்ல வர வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் அது பாஸ் பண்ணும். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட். அன்போலரைஸ்ட் லைட்ல எல்லா டைரக்ஷன்லயும் வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால ஒரு போலரைசர் வழியா போகும்போது அதோட இன்டென்சிட்டி பாதியா குறைஞ்சிடும். பாதியாவேவா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள், 100 யூனிட்ஸ் இன்டென்சிட்டி இருக்கிற லைட் உள்ள போனா வெளியே வரும்போது 50 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா டைரக்ஷன் வைப்ரேஷன்ஸும் பிளாக் ஆகி அப்சார்ப் ஆயிடுது. ஸோ முதல் ரூல், I after is equal to I before by 2. இப்போ ஏற்கனவே போலரைஸ் ஆன ஒரு லைட்டை இன்னொரு போலரைசர் வழியா அனுப்புனா என்ன ஆகும்? இங்கதான் மாலசிஸ் லா வருது. அதையும் NCERTல இருந்து படிங்க. ஓகே. Reads from NCERT. When the polarized beam passes through the Polaroid P2, the component E cos theta along the pass axis of P2 will pass through P2.
Thus, as we rotate the polarizer P1 or P2, the intensity will vary as I is equal to I naught cos square theta. This is known as Molus law. இதுல வர I நாட்டும் cos square thetaவும் கொஞ்சம் குழப்புது. இது எப்படி வேலை செய்யுது? நோ ப்ராப்ளம். இதையும் நம்ம அனாலஜி வச்சே உடைச்சிடலாம். I0ங்கிறது முத போலரைசரை தாண்டி வந்த போலரைஸ்டு லைட்டோட இன்டென்சிட்டி. அதாவது இந்த 50 யூனிட்ஸ். ஆமா, நம்ம எக்ஸாம்பிள்ல அது 50. தீட்டா, அதாவது தீட்டாங்கிறது முத போலரைசரோட பாஸ் ஆக்சிஸ்க்கும் ரெண்டாவது போலரைசரோட பாஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். நம்ம அனாலஜில சொன்னா முத ஃபென்ஸ்க்கும் ரெண்டாவது ஃபென்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். ஓகே, ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். கரெக்ட். Hope everything is clear so far? This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இப்போ Malice's lawக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Unpolarized lightோட intensity 100 units இருக்குன்னு வச்சுப்போம். முதல் polarizer-க்கு அப்புறம் intensity என்ன ஆகும்? பாதி ஆகும். So 100/2, அதாவது 50 யூனிட்ஸ். Perfect. இப்போ இந்த 50 units intensity இருக்கிற polarized light ரெண்டாவது polarizer வழியா அனுப்புறோம். இந்த ரெண்டாவது polarizer-ஓட pass axis முதல் polarizer-ஐ விட 60 டிகிரில திரும்பி இருக்கு. இப்போ final intensity என்னவா இருக்கும்? ஃபார்முலா வந்து I is equal to I0 cos square theta. இங்க I0 வந்து 50 யூனிட்ஸ். theta வந்து 60 degrees. ஆமா. So, final intensity I is equal to 50 cos 60 degrees whole square. Cos 60 degrees வந்து 1/2. Correct. அதோட ஸ்கொயர் வந்து 1/4. So, 50 into 1/4. 12.5 units? Exactly. அவ்வளவுதான். Malice's law ரொம்ப சிம்பிள். ரெண்டு போலரைசரும் parallel-ஆ இருந்தா theta is equal to 0, cos of 0 is 1, intensity மாறாது. ரெண்டும் perpendicular-ஆ இருந்தா theta equal to 90 degree, cos 90 வந்து 0. அப்போ intensity 0 ஆயிடும். லைட் வராது. பர்ஃபெக்ட். சுத்தமா லைட் வராது. இந்த ஒரு கான்செப்ட் நம்ம படிச்ச இன்டர்ஃபெரன்ஸ் டிஃப்ராக்ஷனோட வேவ் பிக்சரை கம்ப்ளீட் பண்ணுது. லைட்டுக்கு ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ் மட்டும் இல்ல, ஒரு டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனும் இருக்குன்னு இது காட்டுது. இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் போற சில காமன் மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். இது ரொம்ப கிரிட்டிக்கல். கவனமா கேளுங்க. சரி. முதல் தப்பு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க போலரைஸ்ட் லைட்னா அன்போலரைஸ்ட் லைட்டை விட ஸ்ட்ராங்கர் அல்லது பவர்ஃபுல் அப்படின்னு. ஆமா, அந்த போலரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே ஏதோ ஸ்பெஷலா என்ஹான்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு புரியுது. ஆனா அது 100% தப்பு. அன்போலரைஸ்ட் லைட்டை ஒரு போலரைசர் வழியா ஃபில்டர் பண்ணி தான் போலரைஸ்ட் லைட் கிடைக்குது. நம்ம லைட்டோட ஒரு பகுதியை பிளாக் பண்றோம். அப்போ இன்டென்சிட்டி குறையத்தானே செய்யும். அதேதான். ஸோ போலரைஸ்ட் லைட்டோட இன்டென்சிட்டி எப்போவுமே அன்போலரைஸ்ட் லைட்டை விட கம்மியா தான் இருக்கும். இட்ஸ் ஃபில்டர்டு, நாட் ஃபார்ட்டிஃபைடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ போலரைஸ்ட் லைட் இஸ் ஃபில்டர்ட் லைட். அதனால அது எப்பவுமே வீக்கர் தான், ஸ்ட்ராங்கர் இல்ல. புரிஞ்சுது. கரெக்ட். இப்போ ரெண்டாவது தப்பு. போலராய்ட் சன்கிளாசஸ் எல்லா வெளிச்சத்தையும் ஒரே மாதிரி டிம் பண்ணுன்னு நினைக்கிறது. அது ஒரு ஃபில்டர் தானே, அப்படிதானே பண்ணணும். சாதாரண கூலிங் கிளாஸ் மாதிரி தானே. இல்ல, இதுதான் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். தண்ணி, ரோடு மாதிரி இடங்கள்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற கிளேர் இருக்குல்ல, அந்த லைட் பெரும்பாலும் ஹாரிசான்டலி போலரைஸ்ட் ஆயிடும். ஹாரிசான்டலி போலரைஸ்டா? ஆமா. நம்ம சன்கிளாசஸை வெர்டிக்கல் போலரைசரா டிசைன் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு சொல்லுங்க, ஹாரிசான்டல் வேவ் ஒரு வெர்டிக்கல் ஸ்லிட் வழியா போனா என்ன ஆகும்? பிளாக் ஆயிடும். ஓ, இப்ப புரியுது. சன்கிளாசஸ் அந்த ஹாரிசான்டல் கிளாரை மட்டும் குறி வச்சு பிளாக் பண்ணுது. சூப்பர்ப். மாயமா மறைஞ்ச மாதிரி தெரியுது, ஆனா மத்த காட்சிகள்லாம் தெளிவா இருக்கு. அது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்டர். கிளாரை மட்டும் அசாசினேட் பண்ணுது, மத்த லைட்டை டிம் மட்டும் தான் பண்ணுது. Wow! So polarized light is filtered, not stronger, and sunglasses selectively block the polarized glare. இது ரெண்டும் இனிமே மறக்காது. இதை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர் சொல்றேன். உங்க வலது கை எடுத்து விரல்கள் எல்லாம் சேர்த்து வெர்டிக்கலா வச்சுக்கோங்க. இதுதான் உங்க போலரைசர், அதோட வெர்டிக்கல் பாஸ் ஆக்சிஸ். ஓகே, வெச்சுக்கிட்டேன். இப்போ உங்க இடது கைய ஒரு கயிறு மாதிரி நினைச்சு அப் அண்ட் டவுனா ஆட்டுங்க. இது வெர்டிக்கல் போலரைசேஷன். உங்க வலது கை வழியா இத பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸியா போகுது விரல்களுக்கு நடுவுல. இப்போ உங்க இடது கைய சைட் டு சைடு ஆட்டுங்க. இது ஹாரிசான்டல் போலரைசேஷன். இப்போ இத உங்க வெர்டிக்கல் வலது கை வழியா அனுப்ப ட்ரை பண்ணுங்க. போகல, கையில தட்டுது, பிளாக் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இதுதான் போலரைசேஷன் ஃபில்டரிங்கோட மென்டல் இமேஜ்.
எக்ஸாம்ல டென்ஷன்ல மறந்தா கூட இந்த ஜெஸ்டரை செஞ்சு பார்த்தா உடனே ஞாபகம் வந்துரும். சரி, இந்த அனாலிசிஸ்ல இருந்து 3 முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நம்பர் 1, polarization is the ultimate proof that light is a transverse wave. சவுண்ட் மாதிரி longitudinal waves-அ polarize பண்ண முடியாது. நம்பர் 2, unpolarized light ஒரு ஐடியல் polarizer வழியா போகும்போது அதோட இன்டென்சிட்டி சரியா பாதியாகும். I out equal to IN/2. நம்பர் 3, ஏற்கனவே polarized-ஆன லைட் இன்னொரு polarizer, அதாவது அனலைசர் வழியா போகும்போது இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்க மேலஸ் லா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா if final equal to I initial cos square theta. இங்க தீட்டாங்கிறது 2 போலரைசர்ஸோட பாஸ் ஆக்சிஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள். ஓகே, 3ம் கிறிஸ்டல் கிளியர். கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-ஐ விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? எஸ், PROFSAM.com. நல்லா படிங்க.